இப்போது கேரக்டர் கவுண்ட் அரே ஆப்டிமல் சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குரூப்ஸ்னு ஒரு ஹாஷ் மேப் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் லெட் வேர்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஒவ்வொரு வேர்டாக லூப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு நியூ அரே ஆஃப் 26 டாட் fill of 0. ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஒரு புது அரே க்ரியேட் பண்ணுறேன். ஆஃப் லென்த் பார்த்தீங்கன்னா 26. ஸோ ஈச் இண்டெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 0 ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் லெட் கேரக்டர் ஆஃப் வேர்ட். அந்த வேர்டில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் லூப் பண்ணுறேன். ஸோ கவுண்ட் ஆஃப் கேரக்டர் டாட் சார்கோட் அட் ஆஃப் 0 மைனஸ் 97. அதாவது அந்த கேரக்டரோட இண்டெக்ஸ் வந்து கெட் பண்ணுறோம். கெட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேரக்டரோட வேல்யூவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹாஷ் மேப்போட கீ ஜென்ரேட் பண்ணுறோம். கீ இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் டாட் ஜாயின் ஆஃப். ஸோ நான் கம்மா யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைன். ஜாவாஸ்கிரிப்டில் அரேவை டேரெக்டாக ஹாஷ் மேப்போட கீயாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரெஃபரன்ஸ் தான் கம்பேர் பண்ணோம். சேம் கண்டென்ட்டாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் கீயாக ட்ரீட் ஆகும். ஸோ அரேவை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் நாட் ஆஃப் குரூப்ஸ் ஆஃப் கீ. ஸோ அந்த குரூப்ஸ் ஆஃப் கீ வந்து இல்லை அப்படின்னா குரூப்ஸ் ஆஃப் கீ ஈக்குவல் டு எம்டி அரே வந்து செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து குரூப்ஸ் ஆஃப் கீ டாட் புஷ் ஆஃப் வேர்ட். ஸோ அந்த குரூப்ஸ் ஆஃப் கீக்குள்ளே இந்த வேர்டை வந்து புஷ் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் தான் தேவைப்படுது. ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூஸ் ஆஃப் குரூப்ஸ்.